ராகவ் வருவாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ராகவ் வந்து எப்படியாவது விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லாவண்யா. லாவண்யா வந்து ஐயோ! ராகவுக்கு வந்து எதுவுமே தெரியக்கூடாது. அவன் அப்படியே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ராகவ் திடீர்னு ஞாபகம் வருது. அவரோட ஞாபகத்தில வந்து கரெக்ட்டா நம்ம அபி வராங்க. கரெக்ட்டு நம்ம அந்த அபி ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சொன்னோமே, அபியோட ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் சொல்லிட்டு திடீர்னு எழுந்துக்கிறார். ராகவ் எங்கே போற அப்படின்னோனே, முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ராகவ் இவங்கலாம் பிரச்சனை பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க ஓவரா பிரச்சனை பண்ணீங்க. அப்புறம் நான் போலீஸ்ல புடிச்சு குடுக்க வேண்டியது இருக்கும். அவ்வளோன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. என்ன இவரு போலீஸ்ன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பயந்துடுறாங்க. என்னம்மா நீங்க சாதாரணமா கலாட்டா பண்ண சொன்னீங்க. பார்த்தா இவரு போலீஸ்ன்றாரு. எல்லாம் என்னத்த சொல்றது? சரி, சரி நீங்க முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க லாவண்யா. ஐயோ! இப்படி பண்றானே ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. இங்க வந்து எல்லாருமே வந்து கிளம்புறாங்க. அந்த டைம்ல வந்து ராகவ் வரவே மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து மனசு கஷ்டப்பட்டு வேணாம் நம்ம யாரும் போ வேணாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வந்து சரி வேணாம் ராகவ் வந்து அங்கேருந்து வந்து வந்து ஜாயின் பண்ணிப்பா. அதனால நம்ம எல்லாரும் போவோம்னு சொல்லிட்டு வம்படியா எல்லாரும் கிளம்புறாங்க. அப்போ ராகவும் வந்துடுறாரு. ராகவ பார்த்துட்டு அபி வந்து அப்படியே வந்து வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அப்படியே ஹக் பண்ணிடுறாங்க. அடுத்து வந்து நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சும் தெரியுமா அப்படின்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது முரளி செம காண்டாகிறாரு. பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. அடுத்து வந்து எப்படி இவன் வந்து அந்த லாவணி எப்படி விட்டா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக பார்த்துட்டே இருக்காரு. நான் அதான் சொன்னேன்ல கண்டிப்பாக நான் வருவேன்னு சொல்லிட்டு அதனால தான் வந்தேன் அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே கிளம்புறாங்க. அடுத்து வந்து எங்கள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்துடுறாங்க. வந்துட்டோன்னே என்ன பண்ணுறாங்க நம்ம அபி வந்து சூப்பராக வந்து ஒரு சாரி வந்து டிசைன் பண்ணி வந்து கல்யாண பொண்ணுக்கு தராங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குடி அப்படின்னோடனே இந்த சாரி நீ கட்டிக்கோ உனக்கு சூப்பராக இருக்கும். நான் வந்து பார்த்து பார்த்து டிசைன் பண்ணேன் அப்படின்றாங்க. அவங்களும் சந்தோஷமாக வந்து அந்த சாரியை வந்து கட்டிக்கிறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். அபியும் ராகவும் ஒன்றா இருக்கிறது என்னால் பார்க்க முடியல அத்தை. இதுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணுங்கள். இந்த கல்யாணத்துக்கு வந்து ஏன்டா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நினைக்கிறோம். அபிக்கு கண்டிப்பாக ஒரு அவமானம் ஏற்பட்டா கண்டிப்பாக அவமானமும் அசிங்கமும் ஏற்பட்டா அபியும் கிளம்பிடுவா. அதே மாதிரி ராகவும் இங்கேருந்து கிளம்ப வேண்டியதாக இருக்கும். அப்புறம் என்ன குடும்பத்தில் ரொம்ப கேவலமாக இந்த மாதிரி கல்யாணத்துக்கு கூட்டம் வந்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு அபி வீட்டை ரொம்ப மோசமாக பேசுவாங்க. அதுக்கப்புறம் அபிக்கும் ராகவுக்கும் கண்டிப்பாக சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. அதன்படியே வந்து சுந்தரியும் வந்து முரளியும் என்ன பண்ணுறாங்க நான் கல்யாண பொண்ணோட அம்மா வந்து உள்ளே இருக்கும்போது வெளியே வந்து லேடிஸ் கோரில் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி அபி வந்து ரொம்ப ராசி கெட்டவ அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து அவங்க டென்ஷன் ஆகிறாங்க. அப்போது அபி கையால் புடவை வாங்கி என் பொண்ணு கட்டினா என் பொண்ணு நல்லா வாழ மாட்டாளா? ஐயோ இப்படி நடந்திருக்கே முதல்ல வந்து இது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பார்த்தா அதுக்கு முன்னாடி அவங்க சாரி கட்டினு ரெடியாக இருக்காங்க. ஏன் இந்த புடவையை கட்டின முதல்ல அந்த புடவை போய் மாற்றிடி அப்படின்றாங்க. அதெல்லாம் மாற்ற முடியாது. அபி எனக்காக பார்த்து பார்த்து செஞ்சா. அபி ராசி கெட்டவ. அவள் எடுத்து கொடுத்த புடவை அதுவும் அவள் செஞ்சு கொடுத்த புடவை வேலைக்கே ஆகாது அப்படின்னு மாதிரி பேசுகிறாங்க. அவள் போகிற இடத்துலையும் வாழலை புகுந்த வீட்லேயும் வாழலை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து எடுத்து கொடுத்த புடவை உனக்கு எதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு கழுவிட்டி அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து ஏமா இவ்வளோ பண்ணுற அப்படின்னு நீங்கள் பாருங்கள் இப்படிலாம் பேசுனீங்கன்னா அவ்வளோதான். அபி எப்படிப்பட்ட ராசியானவன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும். இப்போ வரைக்கும் அபி சொந்த காலில் தான் நிற்கிறா. அபியை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதையே கிடையாது. இப்படிலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்பு. மரியாதை அபிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அப்படி கேட்கல அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாரு. எல்லாரும் ராகவே பார்க்குறாங்க. ராகவனை இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவை பார்த்து அபி அப்படியே பூரிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒன்றுமே புரியல. அபி ஏன் பொண்டாட்டி அவள் இப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அபியை வந்து ஹக் பண்ணுறாரு. என் பொண்டாட்டின்ற வார்த்தை வந்து அப்படியே வந்து அபிக்கு ஏதோ ஒன்று பண்ணுது. அவர் என்னை எப்படி பெருமைப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முன்னாடியும் வந்து அபியை அப்படியே வந்து பெருமைப்படுத்துகிறார் ராகவ். இதெல்லாம் பார்த்து அபிக்கு கண்ணிலேருந்து தண்ணியாக கொட்டுது. அடுத்து வந்து இதெல்லாம் பார்க்குற முரளிக்கு செம காண்டாவது. நம்ம வேறு ஏதோ பண்ணலாம்னு நினச்சா இந்த ராகவ் இந்த மாதிரி பண்ணுறானே அபியை எல்லாம் முன்னாடி அவன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டானே. இது வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலையே. அபி வேற அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ராகவை. 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்களா? ஐயோ நான் இவ்வளோ பிளான் பண்ணியும் கடைசியில் இந்த மாதிரி சொதப்பிச்சே அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறார் முரளி. இங்கே வந்து எல்லாருமே அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கள் அபிக்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்டிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷனில் நாங்கள் இருப்போம். வேணாமா இப்போவே நாங்கள் கிளம்புறோம். அபிக்கு ஒரு அவமானம் நான் அது எங்களுக்கும் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்ப பார்க்குறாங்க. சரிங்க தம்பி தயவுசெய்து கிளம்பாதீங்க. நான் கூட உங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனை போட்டிருக்கு. 2 பேர் சரியாக வாழலன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தான் புரியுது நீங்கள் 2 பேர் சந்தோஷமாக வாழ்கிறீங்கன்னு சொல்லிட்டு. எப்போ உங்கள் பொண்டாட்டிக்கு ஒரு பிரச்சனைன்னு நீங்கள் எழுந்து வந்து நின்னீங்களோ அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு தம்பி. நீங்கள் 2 பேரும் அந்யுன்யமான தம்பதிகள் தான் சொல்லிட்டு அபி ராசி கெட்டவன் நான் தப்பாக பேசிட்டேன். ஏன்னா அபி ராசி உள்ள பொண்ணு தான். இந்த மாதிரி ஒரு புருஷன் கிடச்சிருக்காரு. அதனால் சாரி அபி என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னோடனே பரவாயில்ல சித்தி ஏன் சித்தி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்றாங்க அபி.